நான் அப்படி ஒண்ணும் ரொம்ப பிஸியான சைல்டு ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. ஓகே. என்னோட சிஸ்டர் கல்பனா தான் ரொம்ப டேலண்டட். அந்த பொண்ணு கொஞ்சம் பெரிய பொண்ணா இருக்கு. அம்மா இல்லாத பொண்ண வந்து அப்பா வளர்க்குற மாதிரி. ஓகே. ஸோ குளிப்பாட்டுறது அது இது எல்லாமே இந்த அப்பா தான். ஸோ இந்த பொண்ணு கொஞ்சம் சின்ன பொண்ணா இருக்கே. இதுன்னா கொஞ்சம் இதுவா தெரியாது. அப்ப மலையாள படங்கள்லாம் 15 நாள் தான் ஒரு ஃபுல் படம். ஓகே. ஓ! தமிழும் இன்னைக்கு மாதிரி நிறைய கிடையாது. சின்ன சின்ன ஷெட்யூலா மேக்ஸிமம் ஒரு 30 to 35 டேஸ் இருக்கும். ஓகே. பல ஷெட்யூலுங்கிறதுனால அப்படி இருக்கும். பிஸியாவே இருந்துட்டேன். தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம்னு பிஸியா இருந்துச்சுனால அவ்வளவு நம்பர்ஸ் வந்துச்சு. பட் இன்னமும் நான் எண்ணல, எனக்கு 100% எனக்கு தெரியாது. பிரியதர்ஷன் படம் பண்ணும்போது பூஜையில வந்து மீடியாஸ் வந்து அப்படிதான் போட்டாங்க. ஊர்வசிக்கு வந்து இது 700வது படம். டைரக்டர்ஸ் எல்லாம் லைக் டீச்சர்ஸ். அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம டக்குன்னு உட்காந்துட முடியாது. எங்க அம்மா அங்க போய் உட்கார்ந்து சேர போடுப்பா இந்த பாப்பாக்கு அப்படின்னா அப்பதான் நம்ம உட்காரணும். இல்லன்னா என்ன உனக்கு வயசு இப்பவே போய் உட்கார்ந்துட்ட டயர்டாயி இங்க வந்து நில்லு. அப்போ கேமரா மாதிரிலாம் நம்ம நின்று லைட் அப் பண்ணுவோம். உங்க சைல்ட்ஹுட் டேஸ் பத்தி கொஞ்சம் பேசலாம் மேம். எங்க எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப சின்ன வயசுலயே நீங்க ஆக்டிங்க்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா அந்த கெரியரை இன்ன வரைக்குமே நீங்க பில்ட் பண்ணி வந்துட்டே இருக்கீங்க. ஆனா உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் நீங்க மிஸ் பண்றீங்க இல்லையா? இல்லம்மா, நான் அப்படி ஒண்ணும் ரொம்ப பிஸியான சைல்டு ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. ஓகே. என்னோட சிஸ்டர் கல்பனா தான் ரொம்ப டேலண்டட். ஓகே ஓகே. அவங்களே ஒரு படத்துக்கு கூப்பிட்டாங்க, நாங்க சென்னை வந்தோம். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் சென்னை பார்க்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சு வந்தேன். இங்க வந்தா அந்த டைரக்டர் என்ன சொல்லிட்டாரு, அந்த பொண்ணு பெரிய பொண்ணா இருக்கு. அம்மா இல்லாத பொண்ண வந்து அப்பா வளர்க்குற மாதிரி. சோ குளிப்பாட்டுறது அது இது எல்லாமே இந்த அப்பா தான். சோ இந்த பொண்ணு கொஞ்சம் சின்ன பொண்ணா இருக்கே. இதுன்னா கொஞ்சம் இதுவா தெரியாது. ஏன்னா அப்ப எல்லாம் குழந்தைங்களை இன்னைக்கு மாதிரி இப்படி கட்டிட்டு எல்லாம் குளிப்பாட்டுறதெல்லாம் நம்ம படத்துல காமிக்க மாட்டோம். சின்ன குழந்தைய போய் இப்படி எல்லாம் கட்டிட்டு வந்து குளிப்பாட்டுறது அப்படின்னுவாங்க. அப்படிதான் நடிச்சேன். எனக்கு பிடிக்காம தான் நடிச்சேன். நான் இங்க இருந்து எங்க அப்பாவை பாத்துக்கிட்டே நடிப்பேன். நீங்க வேணா கேமரா ஆன் பண்ணி எடுத்துக்கணும். க்ளோஸ்அப்ஸே ரொம்ப கம்மி. எனக்கு தெரியாம கேமராக்கு சவுண்ட் இருக்கும், ஓடிட்டு இருக்கும். அப்ப அது வந்துச்சுன்னா உடனே ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் அதுல மியூசிக் டைரக்டரா இருந்த ஒரு லிரிசிஸ்ட் அவர் சொன்னாரு, ரொம்ப கஷ்டம் இந்த பொண்ணு சினிமால வருது. எப்படி சேட்டா உங்க ஃபேமிலியில இப்படி ஒரு பிறந்துச்சு? ஆனா ஃபேமிலி எல்லாருமே சினிமா பேக்ரவுண்ட் இருக்கவங்க தான். சினிமா டிராமா. பாப்பா அம்மாலாம் அப்பா சினிமா பேக்ரவுண்ட் தான், டோட்டலி டிராமா பேக்ரவுண்ட். ஓன் நமக்கு ட்ரூப் எல்லாம் இருந்துச்சு. சோ ஆக்டிங்ங்கிறது நம்ம புதுசா பாக்குற விஷயம் இல்ல. பட் எனக்கு பிடிக்காது. எனக்கு எழுத்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஏன்னா உங்களோட தாத்தா கிராண்ட் ஃபாதர் வந்து ஒரு நல்ல பெரிய ரைட்டர், ஃபேமஸ் ரைட்டர்னு கேள்விப்பட்டிருந்தேன். அவர் வந்து சினிமா சம்பந்தப்பட்ட ரைட்டர் இல்ல. ஓகே. அவர்தான் இந்த டைப்ரைட்டிங் லெட்டர்ஸ் எல்லாம் புதுசா கொண்டு வந்து பெரிய என்ன சொல்றது அந்த மாதிரி இலக்கிய வாதியார்னா நிறைய புத்தகங்களை பண்ணியிருக்காரு. கல்வி துறையை சார்ந்த நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதுல வந்து நியூ டைப்ரைட்டிங் லெட்டர்ஸ்க்குள்ள அந்த அது எப்படி பண்றதுங்கிற ஒரு புது மொழியா அதை உருவாக்குறது அவர் தான். ஓகே, சூப்பர் நைஸ். நீங்க சைல்ட்ஹுட் டேஸ்ல ஃப்ரீயா இருந்தீங்கன்னு சொல்றதே நம்ப முடியல. ஏன்னா 700+ ஃபிலிம்ஸ் பண்ணிருக்கீங்க. அது ரொம்ப வியப்பா இருக்கு கேக்கும்போது. பிகாஸ் அப்ப மலையாள படங்கள்லாம் 15 நாள் தான் ஒரு ஃபுல் படம். ஓகே. ஓ! தமிழும் இன்னைக்கு மாதிரி நிறைய கிடையாது. சின்ன சின்ன ஷெட்யூலா மேக்ஸிமம் ஒரு 30 to 35 டேஸ் இருக்கும். ஓகே. பல ஷெட்யூலுங்கிறதுனால அப்படி இருக்கும். இப்ப மாதிரி கிடையாது. நிறைய ஷெட்யூல்ஸ் 6 மாசம் அதெல்லாம் இல்ல. மலையாளம் இப்ப மினிமம் 3 months ஆகி போச்சு. சோ அப்ப அது இல்ல, அதனால முடிஞ்சிச்சு. ஏன்னா நான் பிஸியாவே இருந்துட்டேன். தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம்னு பிஸியா இருந்துச்சுனால அவ்வளவு நம்பர்ஸ் வந்துச்சு. பட் இன்னமும் நான் எண்ணல, எனக்கு 100% எனக்கு தெரியாது. பிரியதர்ஷன் படம் பண்ணும்போது பூஜையில வந்து மீடியாஸ் வந்து அப்படிதான் போட்டாங்க. ஊர்வசிக்கு வந்து இது 700வது படம். அப்பதான் நான் ஐயோ எனக்கு இது வரைக்கும் நம்ம எண்ணவே இல்லை. அப்ப அதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்ப நீங்க போன்லயே பாக்கலாம். ஆமா, கூகுள் பண்ணி ஈஸியா பாத்துக்கலாம். அப்போ கஷ்டம். பட் நமக்கு உட்கார்ந்து எண்றதுக்கு நேரம் இல்லாதனால அப்பவும் என்னால இப்போ என்னால. கரெக்ட். நிறைய லாங்குவேஜ் ஆக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்களே சொன்னீங்க, நாங்களும் பாத்திருக்கோம். அந்த லாங்குவேஜ் எல்லாம் எப்படி மேம் ஹேண்டில் பண்ணீங்க? அதுவும் அவ்வளவு குட்டி வயசுல இருந்து. இல்லம்மா, அந்த குட்டி வயசுலங்கிறதுனால தான் அதை மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா அப்ப நமக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஹிபிஷன் வெக்கம் எல்லாம் கிடையாது. யாராவது தப்பான வார்த்தை சொல்லி கொடுத்தா கூட அதையும் சத்தமா சொல்லிடுவோம். சோ அப்படி தப்பா பேசிடுவோம். நீ கன்னடத்துல பேசுமா அப்படின்னா கன்னடத்துல
எனக்கு தெரிஞ்ச கன்னடத்துல எல்லாம் உளருவேன், அவங்க எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அதே மாதிரிதான் தெலுங்கும். சோ எனக்கு தமிழ் எனக்கு எப்பவுமே ஃப்ளூயன்ட், நான் இங்கதான் படிச்சேன். பட் இதுதான் ரீசன். பட் இப்பவா இருந்தா கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் கஷ்டமா. நமக்கு மனசுக்குள்ளார அந்த அந்த இன்னசென்ஸ் போயிடுச்சு இல்ல, நமக்கு உள்ளுக்குள்ள கரெக்ட். எல்லாம் நம்மள பாக்குறாங்க, நம்மள பெரிய ஆர்டிஸ்ட்னு சொல்றாங்க, ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, தப்பா இருக்க இவங்க சிரிச்சிடுவாங்களோ உள்ளுக்குள்ள. யாரும் சிரிக்க போறது இல்ல. பட் ஆனா அந்த பயம் நார்த்ல இருந்தெல்லாம் வர்றவங்க கரெக்ட் ப்ராம்ப்டிங் பண்ணா கூட ஒழுங்கா டயலாக் பேசாம இருக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. சர்வசாதாரணமா டயலாக் சொல்லும் போதே போனை பார்த்துட்டு இருக்காங்க. எஸ் ஓகே டெல்மி அப்படின் போது எங்கேயோ பண்டையில ஆகுது. என்ன இந்த ப்ரொஃபஷன் அவ்வளவு சீரியஸா எடுத்திருக்கேன். நீங்க அந்த மாதிரி எடுத்திருக்கீங்க இன்னுமே, அதனாலதான் நீங்க இந்த இல்ல பழைய நான் வந்து அந்த சினிமா ஸ்கூல் அப்படித்தான். ஓகே டைரக்டர்ஸ் எல்லாம் லைக் டீச்சர்ஸ், அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம டக்குன்னு உட்கார்ந்துட முடியாது. ஓகே எங்க அம்மா அங்க போய் உட்கார்ந்து சேர் போடுப்பா அந்த இதை பாப்பாக்கு அப்படின்னா அப்பதான் நம்ம உட்காரணும். இல்லைன்னா என்ன உனக்கு வயசு, இப்பவே போய் உட்கார்ந்துட்ட டயர்ட் ஆகி வாங்கி வந்து நில்லு. அப்போ கேமராமேன்லாம் நம்ம நின்று லைட் அப் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு, அதனாலதான் சொல்றேன் ரிலாக்ஸ்டு ஒர்க்குங்கிறது இல்ல. அந்த ஏஜ்ல எல்லாரும் சொல்லுவாங்க குருவி தலையில பனங்கா வச்ச மாதிரி, ஏன் இப்படி? பட் அப்படி இல்ல. இப்ப நம்ம சின்ன குழந்தைங்க அந்த இதை எடுத்துட்டு போறோம், பையன்லாம் இந்த மூட்டை மாதிரி பேக் எடுத்துட்டு போகும்போது ஏன் அவன் யூஸ்டு அதை வச்சு ஸ்ட்ரக்சர்லாம் ஏறி போயிட்டான். பட் அதே மாதிரிதான் எனக்கும். ஓகே.